ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இனியாஸ் கார்டன். பார்த்தீங்களா யார் நிற்கிறாங்கன்னா நம்ம பீகாக் சார் தான், இனியாவோட காம்படிட்டர். மணத்தக்காளி பழம் சாப்பிட்றதுல சார் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்காரு. தேடி தேடி பார்த்துட்டு இருக்காரு எப்படா வருவாங்க அப்படின்ட்டு. என்னன்னா அவருக்கு வைக்கிற இடத்துல அரிசி இல்லை, அதனால தான் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. நான் தற்செயலாக இந்த பக்கம் வரும்போது கவனித்தேன். ஆக்சுவலாக அவர் எப்போவுமே அங்கேருந்து தான் சாப்பிடுவார், ஏன்னா அதுதான் அவருக்கு நல்ல வசதியாகவும் இருக்கும். எங்கள் வீட்டிலையும் நாங்கள் அரிசி வச்சுருப்போம். அங்கே பேரட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. பீக்காக்கெல்லாம் சாப்பிட முடியாது, ஏன்னா அது அவன் நின்று சாப்பிட்டானா கிச்சனுக்கும் அதுக்கும் ரொம்ப பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அப்படி கை வச்சு தொட்டுடலாம். ஸோ அவங்களுக்கும் ஒரு ஃபியர் இருக்கும்ல. ஸோ அதனால அவன் இங்கே சாப்பிட மாட்டான். ஆனால் வருவான், கிளாஸியோட ஹண்டரோட சாப்பாடை சாப்பிட்டு போயிடுவான். ஏன்னா யூஸ்வலாக லஞ்சுக்கு அப்புறம் 3 o'clock அவன் வந்தான்னா 3 o'clock 2 பேரும் சாப்பிட்டுட்டு போய் பின்னாடி போய் படுத்துடுவாங்க. ஸோ அப்போ முன்னாடி இருந்து சாப்பிடுவான். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் 2 பேரும் முன்னாடி இருப்பாங்க பகலில். இவன் பின்னாடி போய் மணத்தக்காளி சாப்பிடுவான். அதே மாதிரி புழு அதெல்லாம் நம்ம கார்டனில் தான் இருப்பான் மேக்சிமம். ஸோ இன்றைக்கி நான் பார்க்கும்போது பாவம் சார் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறாரு. ஸோ பசிக்குது போல அதுக்கு, அதான் கூப்பிட்டு பார்த்தேன். அங்கே பாருங்க பார்க்குறதா. அவன் ட்ரை பண்ணான் நம்ம ஆஸ்பெஸ்டர் ஷீட்டுக்கு மேலே உட்காந்து சாப்பிடலாமான்னு பார்த்தான். பட் அவனுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ திரும்படியும் அங்கேயே போயிட்டான். அப்புறம் நான் தட்டை எடுத்து கொண்டு போய் அங்கேயே வச்சுட்டேன். பாருங்க பிள்ளை எப்படி சாப்பிடுதுன்னா, பசி போல பயங்கரமா. நான் ஆக்சுவலாக நான் அங்கே போகும்போது அவன் பறக்கவே இல்லைங்க. 2 ஸ்டெப் பின்னாடி போய் நின்னா, நான் போய் சாப்பாடு வச்சுட்டு நான் ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வந்ததுக்கப்புறமா அவன் சாப்பிட்டான். நானும் வீடியோ எடுத்தேன். அப்புறம் சாப்பிடும்போது வீடியோ எடுக்கிறது ஒரு மாதிரி இருந்தது, அதை கொஞ்சத்துலேயே கட் பண்ணிட்டான். பட் அவன் சாப்பிடும்போது அந்த நெக்கில் இருக்கிற அந்த கலர்ஸ் இருக்குது பாருங்க, அவ்வளோ வைப்ரண்ட், அவ்வளோ அழகு. நான் தண்ணி ஊற்றும் போது கூட அங்கே சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு நடந்துட்டு இருப்பான். என்ன தைரியம் அவனுக்கு, என்ன பண்ணிட போறாங்கன்னா. ஆனால் நம்ம ஹண்டர் வந்தால் மட்டும் மேலே போய் நீம் ட்ரீல போய் உட்காந்துக்குவான். பட் நான் மட்டும் இருந்தேன்னா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதுதான் அப்டேட். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங். பாய்.